சக்தி, மக்கள் விரோத ஏமாற்று பேர்வழிகள் என அடையாளப்படுத்தினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தியை எதிர்த்து போரிட்டார். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் தமிழக மக்கள் பல்வேறு வகையில் துன்பங்கள் அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக பலமுறை இந்த ஆட்சியிலே மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி கட்டணம் உயர்வு, தொழில் வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் தாறுமாறாக விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்வு, பதிவு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டணம் உயர்வு, மணல் கொள்ளை, கனிம வளங்கள் கொள்ளை என்று தமிழ்நாடு மக்கள் இந்த ஆட்சியில் சொல்லன்னா துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறார்கள். ஒருபுறம் விலைவாசி உயர்வு என்றால் அடிப்படை வசதிகள் எதுவும் இந்த ஆட்சியில் செயல்பட்டதில்லை. குறிப்பாக சாலையில் கடந்த 4 ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படவே இல்லை. பேட்ச் பணிகள் மட்டும் நடைபெற்று வருகின்றன. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது. சிறுமி முதல் முதியோர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இந்த விடியா ஆட்சியிலே. அம்மா ஆட்சியில் இந்திய அளவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலம் பெருநகரம் நகரங்கள் என்று பெருமையாக நாம் பெற்றோம். ஆனால் திமுக ஆட்சியில் இந்த நிலை தலைகீழாக மாறியுள்ளது. தினமும் நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்கள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் பற்றிய செய்திகள் வராத நாட்களே இல்லை. நான் எழுச்சி பயணம் மேற்கொண்ட பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே தூத்துக்குடியிலே மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே 2 பேராயர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது என்னுடைய மாவட்ட செயலாளரிடத்திலே நான் கேட்டேன், இவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள், ஏதாவது கடிதம் கொண்டு வந்திருக்கிறார்களா, அவருடைய எண்ணம் என்று கேட்டேன். அவர்களாக வந்தார்கள், அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்கள் இன்னும் எங்களிடத்திலே தெரிவிக்கவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது பேராயர்கள் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று எங்களுடைய கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி பேசினார். அப்பொழுது நாங்கள் பள்ளிகளை வைத்திருக்கின்றோம், கல்லூரிகளை வைத்திருக்கின்றோம். இன்று இருக்கின்ற மாணவர்கள் போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை கண்டிக்க முடியவில்லை. ஆகவே இந்த இடத்தில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதி உங்களை நாடினோம். இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பகிரங்கமாக வந்து மேடையிலே அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எனவே மக்கள், குறிப்பாக சிறுபான்மை சமுதாய மக்கள் வருகின்ற தேர்தலில் விழிப்போடு செயல்பட்டு தீய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி தமிழகத்திலே நடக்கின்ற சீர்கேடுகளை களைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அனைவரையும் அன்போடு இந்த நேரத்திலே கிறிஸ்தவ பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உண்மையான மதச்சார்பற்ற சமூக நல்லிணக்கத்தை பேணுகின்ற தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரிக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். எனக்கு முன்னாலே மரியாதைக்கு முனைவர் மேசக் ராஜா அவர்கள் குறிப்பிட்டார். இன்றைக்கு அற்புதமான நாள். கிறிஸ்துவ பெருமக்கள் மகிழ்ச்சியோடு உங்களோடு நாங்களும் கிறிஸ்மஸ் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் டிசம்பர் 18 சிறுபான்மையர் உரிமை தினம் நாள். அந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை அறிவிச்சவர் பெஞ்சமின் அவர்கள் எங்களிடத்திலே தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே இந்த ஒரு நல் நாளிலே சிறுபான்மையினர் உரிமை தினம், அந்த நாட்களிலே இன்றைக்கு நாம் இந்த விழாவை நாம் எடுத்துக்கின்றோம். இந்த விழா சீரும் சிறப்போடும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி, புதிய ஆண்டிலே கர்த்தரின் கிருபையால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர உறுதியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதோடு இங்கே பேசிய முனைவர் மேசக் ராஜா அவர்களும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் சகோதரர் பெஞ்சமின் அவர்களும் பல கோரிக்கைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்